அவினாசி பக்கத்தில் இருக்கிற அனந்தகிரி பழனியாண்டவர் கோயிலோட கும்பாபிஷேகம் வர செப்டம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள நடக்குதுங்க. அவினாசி வாகீசர் மடாலயம் திருப்புக்கொழியூராதீனம் தவத்திரு காமாட்சிதாச சுவாமிகளோட தலைமையில் இந்த கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. அவினாசி பெரிய கோயில் சிவாச்சாரியாரான சிவஸ்ரீ தியாகராஜ சிவாச்சாரியார் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கிறாருங்க. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தீர்த்தகொட ஊர்வலம் கருவலூர் கங்காதீஸ்வரர் கோயிலிருந்து வர செப்டம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு நடக்குதுங்க. தொடர்ந்து யாக பூஜைகள் நடந்து செப்டம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள மகா கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சு சாயந்தரம் 6 மணிக்கு பவளக்கொடி கும்மியாட்ட நிகழ்ச்சி இருக்குதுங்க. செப்டம்பர் 9ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ந்து 48 நாட்களுக்கு மண்டல பூஜை நடக்குதுங்க. இந்த அனந்தகிரி எங்க அமைஞ்சிருக்குதுன்னா அவினாசியிலிருந்து மேட்டுப்பாளையம் போற வழியில கருவலூருக்கு முன்னாடி அனந்தகிரி இருக்குதுங்க. அனந்தகிரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே இந்த பழனியாண்டவர் கோயில் இருக்குதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் அனந்தகிரி பழனியாண்டவர் கோயில் கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை எல்லாருக்கும்